வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, உங்களுக்கு தெரியாத கூகுள் ஆப்ஸு இன்றைக்கி நம்ம வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போனா தான் உங்களுக்கு தெரியாத சில யூஸ்ஃபுல்லான கூகுள் ஆப்ஸ்லாம் இருக்குது. அது உங்களுக்கு தெரியாது, தெரிஞ்சாலும் பரவாயில்ல. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோ எவ்வளோ நேரம் போகுதுன்னு எனக்கு தெரியல, எவ்வளோ நேரம் போகுதுன்னு தெரில. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கூகுள் ஹேண்ட்ரைட் இன்புட். இது என்னென்னா, நீங்கள் வந்து ஹேண்ட் ரைட்டிங் இல்லை இதோ நீங்கள் பாருங்களேன், இந்த மாதிரி நீங்கள் வந்து இப்படி போட்டுக்கலாம். ஸோ இது என்னென்னா, நீங்கள் வந்து இன்புட்டுன்னு இப்போ நீங்கள் வந்து உங்கள் கையாலே இந்த ஃபோனில் வரைகிறீங்க. அதாங்க ஸ்கெட்சு இதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அப்படி இப்படி கோடு இழுத்தா அப்படியே ஐ வரும், அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அதுதான். அந்த மாதிரி நீங்கள் இன்புட்டுன்னு நீங்கள் உங்கள் கையாலே எழுதிங்கன்னா உங்களுக்கு இன்புட்டு நீங்கள் வரும். இங்கே ஏதாவது ஒரு எமோஜி, அதாவது ஏதாவது ஒரு ஃபேஸ், இப்போ ஹாப்பினஸ் ஃபேஸ் இந்த மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா உங்கள் மேலே பாருங்கள், பர்சன் ஹோல் என்டர் டு யூஸ் எமோஜிஸ்னு பக்கத்தில் இருக்குல்ல, அந்த மாதிரி வரும். டின்னர்னா டின்னர் எல்லாம் வரும். ஸோ இதுதான் கூகுள் ஹேண்ட் ரைட்டிங் இன்புட். இதுதான் ஃபஸ்ட் ஆப்பு. ஸோ ரெண்டாவது ஆப் என்னென்னா டூன்டாஸ்டிக் 3D. ஸோ டூன்டாஸ்டிக் 3D அப்படின்னா என்னென்னா, இப்போ நீங்கள் சின்ன குழந்தைங்களுக்கு வந்து அனிமேஷன் பண்ணி காமிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இமேஜஸ் நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிடும். இப்படி ஒரு புக்காக இருக்கும், அது நீங்கள் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஒரு அனிமேஷன் ஆட்டம் வரும். இப்படி பேசும், ஹாய் சொல்லலாம், ஹலோ ஹலோ ஹாய் ஹலோ என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். ஸோ டூன்டாஸ்டிக் 3Dன்றது ஒரு யூஸ்ஃபுல்லான ஆப்னு சொல்லலாம். எல்லாமே யூஸ்ஃபுல் தான். அதே மாதிரி இதோட சைஸ் பார்த்திங்கன்னா 192 MB. நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இன்னும் ஒரு நல்ல ஆப். நெக்ஸ்ட் ஆப்பு. இந்த ஆப்பை பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே மோஸ்ட்டாக தெரிஞ்சிருக்கும், ஏன்னா 100 மில்லியன் ப்ளஸ் வியூஸ் வந்திருக்கு. ஐ மீன் டவுன்லோட்ஸு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது. அவங்களுக்காக இந்த இது. ஸோ இது பார்த்திங்கன்னா என்னென்னா, நீங்கள் இந்த டைட்டிலே கண்டுபிடிச்சிக்கலாம், கூகுள் ஃபைண்ட் மை டிவைஸ். அதாவது இப்போ உங்கள் ஃபோன் எங்கே தொலைஞ்சு போயிடுச்சுன்னா, இப்போ யாராவது ஃபோனை எடுத்துட்டாங்கன்னா அவங்க வந்து எடுத்தோடனே ஒரு சவுண்டு போடும். அது கூட வேணாம், இப்போ நீங்கள் 2 ஃபோன் வச்சுருக்கீங்க, ஒரு ஃபோனு தொலைஞ்சிருச்சுன்னா அந்த ஃபோனில் நீங்கள் வந்து இதை கனெக்ட் பண்ணி ஒரு ப்ளே சவுண்டு, எரேஸ் டிவைஸ்னால் அதில் இருக்கிற டேட்டாலாம் அழிக்கிறது, ப்ளே சவுண்டுனா அதில் இருக்கிற சவுண்டெல்லாம் அது அந்த சவுண்டு வந்து எப்படி சொல்கிறது, ப்ளே பண்ண வைக்கிறது. சவுண்டு ப்ளே ஆயிடுச்சுன்னா உங்களுக்கே தெரிஞ்சுக்கிறே எங்கே ஃபோன் இருக்குது. அதே மாதிரி டிவைஸ் செக்யூர் பண்ணுறது, அதாவது லாக் போடுறது. நீங்கள் வந்து அதில் ஒரு லாக் போட்டிங்கன்னா அங்கே ஒரு லாக் இருக்கும், அவன் திருடன் என்ன தான் பண்ணாலும் அதை எடுக்க முடியாது, அந்த அளவுக்கு ஒரு லாக் பண்ணும். எரேஸ் டிவைஸ்னால் உங்களுக்கே தெரியும், டேட்டா எரேஸ் பண்ணுறது. பார்த்திங்கன்னா இது ஒரு உங்கள் ஃபோன் எங்கே இருக்குதுன்னு இதுவே காமிச்சிடும். நீங்கள் போலீஸை கூப்பிட்டுட்டு போகலாம், அங்கே கூப்பிட்டுட்டு போய் உங்கள் ஃபோனை நீங்கள் செக்யூர் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் ஒரு வகையான யூஸ்ஃபுல் ஆப் தான். அதுவும் 2 MB தாங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப்பு. இதுவும் ட்ரை பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் ஆப்பை பார்த்திங்கன்னா கூகுள் வைஃபை. கூகுள் வைஃபைனா என்னென்னா, இப்போ உங்களுக்கு ஒரு கூகுள் வைஃபை நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஒரு ஆப் தான் இது. இது ஒரு யூஸ்ஃபுல்லான ஆப் தானே, கம்பேனியன் ஆப். அதாங்க இந்த சிம்பிள் செட்டப். நீங்கள் செட்டப் இது பண்ணிக்கலாம், சிஸ்டம் ரெடி பண்ணிக்கலாம், கனெக்ட் பண்ணிக்கலாம், அப்புறம் வைஃபை என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் ஒரு வகையான கூகுள் யூஸ்ஃபுல் ஆப் தான். நெக்ஸ்ட் ஆப் கூகுள் டுவோ. இந்த ஆப் 99% எல்லாருமே தெரிஞ்சிருக்கும், ஆனால் 1% தெரிஞ்சிருக்காது. அந்த தெரிஞ்சிருக்காத இருக்கீங்களா, அவங்களுக்காக தான். ஸோ இந்த ஆப் பார்த்திங்கன்னா என்னென்னா, இது நீங்கள் ஹை டெஃபினிஷன் குவாலிட்டியில் நீங்கள் வீடியோ கால் பண்ணலாம். அதுவும் இல்லை 1 இல்லை 2 இல்லை 12 பேர்கிட்ட கிட்ட நீங்கள் கால் பண்ணலாமா, அவங்களே போட்டிருக்காங்க. ஹை குவாலிட்டி வீடியோ, ஹை குவாலிட்டி இருக்கட்டும், வாய்ஸும் அதே தான். நல்ல நெட்வொர்க் இருந்துச்சுன்னா இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நல்ல நெட்வொர்க் நல்லா ஹை குவாலிட்டியில் காமிக்கும். கண்டிப்பாக இது ஒரு யூஸ்ஃபுல்லான ஆப் தான்.
ஸோ நெக்ஸ்ட் ஆப் பார்த்தீங்கன்னா கூகுள் ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர். ஸோ இது ஆப் எதுக்குன்னா, இங்கே நிறைய ஓவியம்லாம் பார்த்துருப்பீங்க, அந்த ஆர்ட்டு அது கல்ச்சர் அது இதுன்னு இருக்குல்ல, அதெல்லாம் நீங்கள் ஜூம் பண்ணி என்ன ஃபோட்டோ வேணுமா டைப் பண்ணி அந்த ஃபோட்டோவை நீங்கள் பார்த்து அதை ஜூம் பண்ணி அதுக்குள்ளார இருக்கிற என்ன விஷயம் வேணாலும் நீங்கள் நோட்டீஸ் பண்ணிக்கலாம். அதாவது சிம்பிளாக சொல்லணுன்னா இது ஒரு ஆர்ட்லாம் பார்க்கறதுக்கான ஒரு ஆப் தான் இதுவும் ஒரு வகையான யூஸ்ஃபுல் ஆப் தான். அடுத்த ஆப்பு, இந்த ஆப்பு பொதுவாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், ஏன்னா 10 மில்லியன் ப்ளஸ் டவுன்லோட்ஸு. ஸோ தெரியாதவங்களுக்கு இது பார்த்திங்கன்னா என்னென்னா சில சர்வேஸ் கேட்கும். அதாவது சர்வேஸ்னால் கொஷின்ஸு சொல்லலாம். அந்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு டாலராக வரும். அதாவது $1 ஈக்குவல் டு 66 ருபீஸ் வச்சுக்கலாமா. இப்போ நீங்கள் வந்து இல்லைன்னா சம்பாதிக்காகவே ஒரு ஆப்பு. அதுவும் இது எல்லா சிஸ்டம்லும் ஒர்க் ஆகும், கண்டிப்பாக ஒர்க் ஆகும், பணமும் சம்பாதிக்கலாம். ஒரு நல்ல ஆப் தான், அது 13 MBக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஆப் VR180. VR180னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். VR மோடில் உங்களுக்கு வந்து நீங்கள் ஃபோட்டோ பிடிச்சிட்டா நீங்கள் வந்து இப்போ நீங்கள் உங்கள் ஃபேஸை ஃபோட்டோ பிடிச்சிருக்கீங்கன்னா பக்கத்தில் யாராவது நின்னாங்கன்னா அவங்களுக்கு ஃபோட்டோ பிடிக்க மறந்துட்டிங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் உங்கள் ஃபேஸ் மட்டும் ஃபோட்டோ பிடிச்சிருக்கலாம். அப்படியே அவங்க ஃபேஸும் தெரியும். ஒரு 180 டிகிரி சுற்றுற அளவுக்கு ஒரு ஃபோட்டோன்னு அவங்களே போட்டிருக்காங்க. அந்த மாதிரி இருக்கும். ஃபோட்டோகிராஃபி மேனேஜ் VR180 கேமரா அண்ட் கண்டென்ட். ஸோ கொஞ்சம் பேருக்கு தெரிஞ்சிருக்கேன், 50K ப்ளஸ் டவுன்லோட்ஸு. இந்த ஆப்பும் ஓரளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அதுவும் 26 MB தான். அடுத்த ஆப்பு கேல்குலேட்டர். என்னடா கேல்குலேட்டர் காமிக்கிறதுன்னு பார்க்குறீங்க. ஃபஸ்ட்டு நான் பேசிக் திங் சொல்கிறேன், அப்புறம் தான் உண்மையானதே சொல்கிறேன். அது இது 2 MBக்கான ஒரு ஆப்பு, 1.66 MB. ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப்பு, கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணலாம். என்ன தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் சாதாரணமாக நீங்கள் கேல்குலேட் பண்ணிக்கலாம், இன்ஸ்டண்ட்டாக வந்துடும் அடுத்த செகண்டே. நீங்கள் என்ன தான் 1586 இன்ட்டு 5000ன்னு போட்டாலும் வந்துடும் டக்குன்னு. அப்புறம் இதில் இருக்கிற ஸ்பெஷல் ஃபீச்சர் என்னென்னா அட்வான்ஸ்டு ஆக்சஸ் ஃபங்க்ஷன்ஸ். அதாவது அட்வான்ஸாக இருக்கிற ஆக்சஸ் ஃபங்க்ஷன் கூட நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். சாரி, கொஞ்சம் க்ராஷ் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் இன்னொரு ஸ்பெஷல் ஃபீச்சரு. இது பார்த்திங்கன்னா என்னென்னா, இப்போ நீங்கள் வந்து இந்த கேல்குலேட்டரில் ஏதோ ஒரு கேல்குலேஷன் பண்ணுறீங்கன்னா அடுத்த நாள் வந்து நீங்கள் வந்து கேல்குலேஷன் பார்க்கணுன்னு நீங்கள் நினைப்பீங்க. அதுக்காகவே இது யூஸ்ஃபுல்லான ஆப்பு. நீங்கள் நேற்று போட்ட கேல்குலேஷனை நீங்கள் அடுத்த நாள் கூட பார்க்கலாம், ஏன் அடுத்த வருஷம் கூட பார்க்கலாம், ஏன் 20 வருஷம் கூட பார்க்கலாம். அவ்வளோ ஒரு யூஸ்ஃபுல்லான ஆப் தான் இது. நீங்கள் ஒரே ஒரு இது மட்டும்தான் பார்க்க முடியுமான்னு இல்லை, எல்லா கேல்குலேஷனும் நீங்கள் என்னென்ன கேல்குலேஷன் பண்ணிங்களோ எல்லா கேல்குலேஷனும் எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம். அந்த கேல்குலேஷனை இன்னொரு கேல்குலேஷனால் மல்டிப்ளை கூட பண்ணிக்கலாம். சம், அடிஷன், மற்ற மல்டிப்ளிகேஷன், அந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்குது. அதெல்லாம் இதில் நீங்கள் பண்ணலாம். ஸோ இது ஒரு வகையான யூஸ்ஃபுல் தான். இது பார்த்திங்கன்னா இதுலேயே இருக்குது லேப்டாப்பு, அப்புறம் இது டேப். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு யூஸ்ஃபுல்லான ஆப்பு. இதுவும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது ஒரு நல்ல ஆப் தான், அதுவும் 2 MBக்குனா ரொம்ப நல்ல ஆப். கடைசி ஆப்பு, அதாவது கூகுளோட கடைசி ஆப் இல்லை, இந்த வீடியோட கடைசி ஆப்பு. ஏன்னா இன்னும் ஏகப்பட்ட ஆப்ஸ் இருக்குது, அதில் நான் அப்போ வீடியோ சொல்லலாம் அடுத்த வீடியோவில். ஸோ இந்த ஆப் பேர் கூகுள் டிரான்ஸ்லேட். இது வந்து 21 MBக்கு ஒரு ஒர்த்தான ஆப் தான். ஏன்னா இதில் வந்து நீங்கள் வந்து இப்போ ஏதாவது ஒரு ஸ்பீக் பண்ணலாம், டெக்ஸ்ட் டைப் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஹிந்தியில் நமஸ்தேன்னு சொன்னால் அது வந்து நீங்கள் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணோன்னு சொன்னால் உங்களுக்கு அடுத்த செகண்டே இது வரும், வணக்கம் அப்படின்னு வரும். யூசர் கேமரா ஃபார் இன்ஸ்டன்ட் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்லேஷன். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கேமரா வச்சு கூட இப்போ ஏதோ ஒரு டாக்குமெண்ட் வந்திருக்கு, அதில் ஹிந்தியில் டைப் ஆகிருக்குன்னா நீங்கள் வந்து அந்த ஃபோட்டோ எடுத்து பார்த்தீங்கன்னா அதே மாடலில் தான் இருக்கும், ஆனால் டெக்ஸ்ட் மட்டும்
நீங்கள் என்ன லாங்குவேஜில் ட்ரான்ஸ்லேட் பண்ணணுன்னு நினச்சிங்களோ அந்த லாங்குவேஜில் ட்ரான்ஸ்லேட் ஆகிருக்கும். ஸோ சிட்டுக்குருவி சவுண்டு வருது எல்லாம் பழையபடியாவது கொரோனா வைரஸால். நம்ம வீட்டிலே இருந்தால் நேச்சரும் இதாகுது. ஸோ எல்லோரும் வீட்டிலே இருங்க, சேஃபாக இருங்க. அப்புறம் இதான் இந்த வீடியோட கடைசி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிக்கோங்க. அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் கூட பெல் சிம்பல் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல் போடுற வீடியோஸும் உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் வரும். அதே சமயத்தில் நம்மளுக்கு 16 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துருச்சு. எப்படின்னு தெரியல, ஒரு நாள் முன்னாடி தான் பார்த்தேன் 15 ஆயிடுச்சு, அடுத்த நாள் பார்த்தா 16 ஆயிருக்கு. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு தேங்க்யூ அண்ட் பை கைஸ்.